परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம் சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம். கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம். உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம். ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம். ஆணை பெற்று எடுத்தாய் பெண்ணே, ஆதி சக்தி நீதான் பெண்ணே, தர்மயுத்தம். பஞ்சை போன்ற நெஞ்சிக்குள்ளே தீ எதற்கடா, கையில் ஏந்த பூக்கள் உண்டு கத்தி எதற்கடா, ரத்தம் சிந்தும் யுத்தம் இங்கே தேவையில்லையடா, நித்தம் ஜெயிக்கும் வாழ்க்கை மட்டும் நமக்கு வேண்டுமடா. போராட்டம் இல்லாமல் வரலாறு கிடையாது, தலைக்கற்கள் நீ தாண்டி நடைபோடு, சொர்க்கம் உன் பக்கத்தில் நித்தம் செய் தர்மயுத்தம். Battle of war, man to man, daily ego war. Cold war, it's a slow poison. Country to country, it happens often. ஒரு முறை உலகில் உந்தன் பிறப்பு, உனக்குள் இங்கே அச்சம் எதற்கு, வீரம் வேண்டும். மனிதனுக்குள் கடவுள் உண்டு, தேடி பாரடா. மற்றவர்க்கு வாழும் போது தெய்வம் நீயடா. குற்றமில்லா மனிதனை இங்கே யார் கண்டது, நீதி சொல்ல அவனிடம் மட்டும் நிஜம் உள்ளது. தர்மயுத்தம். வா ரகு, பக்கத்துல வா, என்ன தொடு. இவ்ளோ நேரம் நீ பேசிட்டு இருந்தத உன் அக்கா மாதவி கேட்டுட்டு தான் இருந்தா. நீ பேசும்போதே அவ நம்பரை நான் டயல் பண்ணிட்டேன். ஒரு பொண்ணோட உடம்ப பத்தி உனக்கு என்னெல்லாம் சந்தேகம் இருக்கோ அதை எல்லாத்தையும் நீயே உன் அக்கா கிட்ட கேட்டுக்கோ. என்ன ரகு ஷாக் ஆயிட்ட? கிட்ட வா, உன் அக்கா லைன்ல உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா, பேசு. மேடம் மேடம் நோ மேடம், நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை மேடம். ஏன் இந்த ட்விஸ்ட் பண்றது, எலக்காரம், நக்கல், நையாண்டி, திமிருத்தனம் இதெல்லாம் உனக்கு மட்டும்தான் வரும் நினைச்சியா? எங்களுக்கும் வரும். வா வந்து பேசு. நீ என்ன பேசுறது? உன் அக்காட்ட நானே பேசுறேன். ஹலோ மாதவி. ஹலோ ஹலோ மாதவி. மேடம், நீங்க எப்பவுமே என்ன ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. நான் எப்பயுமே தெரியாம தப்பு பண்ணவே மாட்டேன். நம்ம செய்யறது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுல மாட்டிக்காம இருக்கிறது எப்படின்னு ஆழமா யோசிச்சு பக்கவா பிளான் பண்ணி தான் செய்வேன். உங்களுக்கே தெரியும், சவுண்ட் ரெக்கார்ட் பண்ற இடம். இங்க வரவங்க செல்போன் யூஸ் பண்றதுனால எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகும், வேலை கிடைக்கும். அதனால
வேலை கிடக்கூடாதுன்னு அதை தடுக்க செல்போன் ஜாமர் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். ம். இங்க இருந்து கால் பண்ணாலும் வெளியே போகாது, வெளியில இருந்து கால் வந்தாலும் இங்க ரீச் ஆகாது. மேடம், ஓடு மீனுக்குட்டி ஓடு, வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடு. நீ எங்க போனாலும் நான் விட மாட்டேன். வாமினோ, எப்போ வந்த? இப்பதான். HVMல புதுப்படம் ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, அதுக்காக ஒரு புது டியூன் போட்டிருக்கேன், கேட்குறியா? இப்போ வேண்டாமே, நான் அப்புறம் கேட்குறேன். ஏன் டல்லா இருக்க? உடம்பு சரியில்லை? மனசு நல்லா இருந்தாதான் உடம்பு நல்லா இருக்கும். இப்போதான் நான் திரும்ப மியூசிக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அப்புறம் என்ன? இல்ல சார், அந்த அந்த ரகு மனசு நல்லா இருந்தாதான் உடம்பு நல்லா இருக்கும். இப்போதான் நான் திரும்ப மியூசிக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அப்புறம் என்ன? இல்ல சார், அந்த அந்த ரகு மீனோ, அவனை பத்தி பேசி நீ மனசு சரியில்லாம இருக்கிற மாதிரி என்னையும் அப்படி ஆக்கிறாத. இல்ல சார், நான் உங்ககிட்ட சொல்ல வந்ததே வேற விஷயம். அவன் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் என்கிட்ட பேச வேண்டாம். அவன் பேரை கேட்டாலே உங்களுக்கு கோவம் வருதே. அவன் எனக்கு பண்ற டார்ச்சரை கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? சரி, எனக்காக திரும்ப மியூசிக் டைரக்ஷன் பண்ண மாதிரி வந்த மாதிரி இன்னொரு விஷயத்திலையும் உங்க முடிவை நீங்க மாத்திக்கணும். திரும்பவும் நீ ரகுவை பத்தி பேசுறதா இருந்தா? இல்ல இல்ல, நான் அவனை பத்தி பேசவே இல்லை. சரி சொல்லு, எந்த முடிவு மாத்திக்கணும்? எனக்கு அப்பா அம்மா கிடையாது, ஆதரவுக்கு யாரும் இல்ல, தனிமரமா இருக்கேன். தனியா இருக்கிறதுனால ரோட்ல போற வர பொறுக்கி எல்லாம் கூட என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்றான். சரி, கல்யாணம் பண்ணிக்க, எல்லாம் சரியாயிடும். அதுலதான் நீங்க உங்க முடிவை மாத்திக்கணும். உன் கல்யாணத்துல ஏன் முடிவு என்ன இருக்கு? சில நேரங்கள்ல முடிவு தான் ஆரம்பமா இருக்கும், இன்னும் சில நேரங்கள்ல ஆரம்பமே முடிவா இருக்கும். என்ன சொல்ற? எனக்கு புரியல. நீங்க ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்க கூடாது? மீனு, இத பத்தி நீ ஏற்கனவே என்கிட்ட பல முறை ஜாடமடியா பேசியிருக்க. அதெல்லாம் எனக்கு புரியலன்னு நினைக்கிறியா? அப்போ புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிச்சீங்களா? மீனு, நமக்கு புரிஞ்சிட்டதால எல்லா விஷயத்தையும் மாத்திர முடியாது. நமக்கு புரியலங்கிறதுக்காக விஷயங்கள் மாறாமலும் இருக்காது. சார் ப்ளீஸ், எனக்காக இந்த ஒரு விஷயத்துல மட்டும். நோ மீனு, இந்த விஷயத்துல மட்டும் நான் மாறவே போறதில்ல. ஓகே, நீங்க மாற வேண்டாம், என் கூட வாழவும் வேண்டாம். அட்லீஸ்ட் சமூகத்துல என் பாதுகாப்புக்காகவாவது 4 பேர் மத்தியில ஒரு மரியாதைக்காக உங்க மனைவிங்கிற ஸ்தானத்தை மட்டும் எனக்கு கொடுங்களேன் ப்ளீஸ்.
ரகு விஷயத்த உங்ககிட்ட சொன்னா நீங்க இப்படி இவ்வளோ நேரம் யோசிக்க மாட்டீங்க. ஒரே நிமிஷத்துல சரின்னு சொல்லிடுவீங்க. ஆனா அவன் பண்ண டார்ச்சர் உங்ககிட்ட சொல்லாம இருக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. முன்ன மாதிரி அவனை சொல்றதுக்கு மறுபடியும் துப்பாக்கியை தூக்கிடுவீங்களோன்னு பயமா இருக்கு. அதனால்தான் உங்ககிட்ட சொல்ல முடியல. மீனு, இப்ப என்ன கம்பல் பண்ணாத. யோசிச்சு அப்புறம் நான் முடிவு பண்றேன். ஓகே? மஞ்சு, நீங்க எனக்கு அண்ணி மாதிரின்னு அடிக்கடி சொல்லுவியே. அப்படி நீ என்ன நினைச்சது உண்மைனா உங்க அண்ணனுக்கு நீயே ஒரு நல்ல முடிவை கொடு. உயிரோட இருக்கும்போது நீ ஆசைப்பட்டத இப்ப தெய்வமா இருந்தாவது நிறைவேற்றி வை. தேவி, நீயா இது? எஸ், என்னால நம்பவே முடியல. உன்னை முதல் எப்படி பார்த்தனோ அதே மாதிரி வந்திருக்க. உன்கிட்ட அதே பழைய உற்சாகம், சந்தோஷம், பார்வை, நட எல்லாத்துலயுமே அதே துள்ளல். ஆமா, எஸ், கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிட்டேன். ரகுவை பிரிஞ்சு லண்டன் போனதுமே எனக்குள்ள இருந்த சந்தோஷம், உற்சாகம், துள்ளல் எல்லாமே போச்சு. என்னை சுத்தி என்ன நடக்குது, எதிர்காலத்துல என்ன நடக்கும், திரும்ப இந்தியா வருவேனா, ரகுவை பாப்பேனா, ரகு பெரிய மியூசிக் டைரக்டர் ஆவாரா, என்னையே நினைச்சுக்கிட்டு இருப்பாரா, நாங்க 2 பேரும் ஒண்ணு சேருவோமா, இப்படி என்ன சுத்தி எத்தனையோ கேள்விகள். எந்த கேள்விக்கும் என்னால பதில் சொல்ல முடியாதுன்னு தெரிஞ்சும் என்ன நானே கேள்வி கேட்டு 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 மனசுல பெரிய போராட்டமே நடத்தி கிட்டத்தட்ட ஒரு மனநோயாளி மாதிரி ஆயிட்டேன். அதுக்கப்புறம் இந்தியா வந்ததும் ரகு இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்டேன். என்னோட எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் ரகு இறந்துட்டாருங்கிற செய்திதான். அதுக்கப்புறம் உணர்வுகள் இல்லாத ஒரு உயிரா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். பிரெயின் டெத்தும்பாங்களே அந்த மாதிரிதான். அதுக்கப்புறம் ரகு உயிரோட வந்த அப்புறமும் என்னால ஏனோ ஏத்துக்க முடியல. அதான் ஏனோ தானுன்னு இருந்த. ஆனா இப்போ தேவையில்லாத மனக்குழப்பங்களை தூக்கி எரிஞ்சிட்டு ரொம்ப தெளிவாயிட்டேன். என்னோட பழைய ஃப்ரீ ஸ்டைலுக்கு மாறிட்டேன். தேவி, உன்னை இப்படி பார்க்கும்போதும் நீ பேசுறத கேட்கும் போதும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ இப்படி மாறிட்டேன்னு தெரிஞ்சா நான் மட்டும் இல்ல, ரகுவும் ரொம்ப சந்தோஷப்படுவான். ஆமா, ரகு எங்க ரூம்லயா? ஏய், இரு இரு இரு, என்ன அவசரம்? ரகு வீட்ல இல்லம்மா, ரெக்கார்டிங் போயிருக்கான். வீட்ல இல்லையா? ச்சே, வீணா டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஹலோ, என் கூட பேசிட்டு இருக்கிறது உனக்கு டைம் வேஸ்டா? எஸ், வேஸ்ட் தான். அரு நறுத்துட்டீங்க. செம போருப்பா. சரி, நான் வரேன், ரகுவை பார்க்கணும். ஏய், அடி பாவி, இவ பக்கம் பக்கமா டயலாக் பேசிட்டு நான் அறுக்கிறேன்னுட்டு போறா. நல்ல பொண்ணுதான். யாரது? ரேவதி, ஐஸ்வர்யா, அனு, மீரு. ஓகே ஓகே ஓகே, ப்ளீஸ் சொல்லிடுற. தேவி, குரங்கு இப்படியா கிளி வைக்கிறது? இன்னொரு முறை என் செக்கலத்தி பேரை சொன்ன காது கடிச்சு வச்சிருவேன். ஓ ராட்சசி, நீ செஞ்சாலும் செய்வ. அப்புறம் என்ன மேடம், வாட்ச்மேன் டியூட்டிக்கு வந்தாச்சு போல இருக்கு. என்ன பண்றது,
இந்த காலத்துல ரொம்ப உஷாரா இருக்க வேண்டியிருக்கே. அப்போ பேசாம நீ ஒரு வேலை செய்ய. என்ன வேலை? என் கழுத்துல நீளமா ஒரு சங்கிலி போட்டு கட்டிட்டா நான் எங்கேயும் போகாம உன்னையே சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருப்பேன். நீ கமல் நடிச்ச குண படம் பாத்திருக்கியா? பாத்திருக்கேன், 4 தடவை பாத்திருக்கேன். அதுல சத்தியம் பெருசா சங்கிலி பெருசான்னு ஒரு டயலாக் வரும். எது பெருசு? எது பெருசு? மொக்கு மக்கு. சத்தியம் தான் பெருசு. ஆனா எனக்கு மட்டும் நீதான் பெருசு. என்ன இன்னைக்கு ரொம்பவே ரொமான்டிக் மூட்ல இருக்க போல இருக்க. என்ன பண்றது? இல்லனா நான் உன்னை சரியா கவனிக்கலன்னு கம்ப்ளைண்ட் பண்றியே. இப்போவும் கம்ப்ளைண்ட் தான் பண்ணுவேன். என்ன கம்ப்ளைண்ட்? என்ன பண்றது? இல்லனா நான் உன்னை சரியா கவனிக்கலன்னு கம்ப்ளைண்ட் பண்றியே. இப்போவும் கம்ப்ளைண்ட் தான் பண்ணுவேன். என்ன கம்ப்ளைண்ட்? சும்மா வந்து பேசிட்டே இருக்க. வேற எதுவுமே பண்ணலனா கம்ப்ளைண்ட் பண்ணாம எப்படி இருக்க முடியும்? வேற என்ன பண்ணணும்? என்னென்னமோ பண்ணலாமே. டைரக்டரும் ப்ரொடியூசரும் வந்திருக்காங்க. அப்படியா? சரி, நீ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் போய் அரேஞ்ச் பண்ண, அப்புறம் அவங்களுக்கு குடிக்கிறது ஏதாவது ரெடி பண்ணு. சரியா? ஓகே ஓகே போ. Okay Devi, enough fun. Now back to the salt mines. ஏய் என்னென்னவோ பண்ணுன்னு சொன்னியே, இப்ப நான் அதுக்கு ரெடி. நானும் ரெடி. ஆனா இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்லையே. அப்ப எதுக்கு தான் டைம் இருக்கு? எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கு. இப்போதைக்கு நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு. ஏய் நில்லு ரகு. ரவுண்ட் 1ல நான் ஜெயிச்சிட்டேன். இனி உன் வாழ்நாள்ல இன்னொருத்திய நினைக்க இனிமே உனக்கு டைம் இருக்காது. ஒண்ணு நீ வேலையில இருக்கணும், இல்ல என் கண் பார்வையில இருக்கணும். ஹாய், வாட் a pleasant surprise. வாங்க. ஹாய், வாங்க. என்ன, ஏதாவது பிரச்சனையா? சொல்றேனே. உட்காருங்க. சாரி, நான் உங்களை அடிக்கடி டிஸ்டர்ப் பண்றேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க டிஸ்டர்ப்டா இருக்கிறதுனால என்ன டிஸ்டர்ப் பண்றதா உங்களுக்கு தோணுது, அவ்வளவுதான். இல்ல, உங்களை பார்க்க வரும்போதெல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனையோடய வர மாதிரி எனக்கு தோணுது. பிரச்சனைகள் இருக்கும்போது அத பத்தி தானே பேச முடியும். நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணுனா உங்ககிட்ட வர மாட்டானா? சொல்லுங்க. தாராளமா. ரகுராமன் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணானா? டைரக்டா பிரச்சனை பண்ணலனாலும் இன்டைரக்டா பிரச்சனை பண்றான். எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் பேசி இந்த பாட்டை மீனா பாடினா ரொம்ப நல்லா இருக்கும், அவங்க கிட்ட பேசி இந்த சாங் அவங்கள பாட சொல்லுங்கன்னு சொல்லி பிரஷரைஸ் பண்றான். அப்புறம் அவங்க என்கிட்ட இவனோட மியூசிக் டைரக்ஷன்ல பாட சொல்லி கம்பல் பண்றாங்க. அவங்க கிட்ட முடியாதுன்னு சொல்லி மறுத்தாலும் இவனே டைரக்டா வந்து என்கிட்ட பேசி பாடுங்கன்னு சொல்லி பிரஷரைஸ் பண்றான். எப்படி என்னால பாட முடியாதுன்னு தீர்மானமா சொல்லி அவனை அனுப்பிட்டேன். ஆனாலும் அவன் வக்கர புத்தி இன்னும் மாறவே இல்லை பைரவி. அவனோட எண்ணம், அந்த கேவலமான பேச்சு, செயல் எல்லாமே என் மைண்ட்ல திரும்ப திரும்ப ஓடி என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. என்னால நிம்மதியா சாப்பிட முடியல, தூங்க முடியல, ஏன் பாட கூட முடியல. மொத்தத்துல என்னால இயல்பா இருக்கவே முடியல. மொத்தமா இப்படி என்ன துரத்தினா நான் எங்கதான் போய் ஓடி ஒளியறது? எனக்குன்னு இருக்கிற ஒரே ஆதரவு
என்ன அறிமுகப்படுத்தின சந்திரசேகர் சார் தான். நேரா அவரை தேடி ஓடினேன். என் மனசுல இருக்கிற வேதனை எல்லாம் அவர்கிட்ட கொட்டி தீத்துட்டேன். உங்க மனைவிங்கிற அங்கீகாரத்தை எனக்கு தயவு செஞ்சு கொடுங்கன்னு வெக்கத்தை விட்டு கேட்டேன். இந்த உலகத்திலே எனக்கு வேற எதுவுமே வேண்டாம், என் உயிர் இருக்கிற வரைக்கும் அது ஒண்ணு மட்டுமே போதும்னு எவ்வளவோ அழுது கெஞ்சி பார்த்துட்டேன். அவர் முடியாதுன்னு மறுத்துட்டாரு. மீனா, மீனா ப்ளீஸ் அழாதீங்க. உங்க வேதனை எனக்கு புரியுது. ஆனா அவருக்கு புரிய மாட்டேங்குது. இதுக்கு மேல அவருக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க மனசு வச்சா அது முடியும் பைரவி. நானா? நான் எப்படி? ஆமா பைரவி, ஜெயில இருக்கும் போதுல இருந்து உங்களுக்கும் அவருக்கும் பழக்கம் இருந்திருக்கு. உங்க பேச்சுக்கு அவர் நிச்சயமா மரியாதை கொடுப்பாரு. நான் உணர்வு பூர்வமா சொல்றத நீங்க அறிவு பூர்வமா சொல்லுவீங்க. அவரால நிச்சயமா புரிஞ்சுக்க முடியும். இல்ல, அது அது நான் சொன்ன அவர் கேட்பாரா? கண்டிப்பா கேட்பாரு. சமாதானப்படுத்தவே முடியாத மாதவியும் சந்திரசேகர் சாரையும் நீங்க மீட் பண்ணி பேச வச்சிருக்கீங்க. இவ்வளவு பெரிய விஷயத்த சர்வசாதாரணமா செஞ்சு காட்டியிருக்கீங்க. எனக்காக சந்திரசேகர் சார் கிட்ட நீங்க பேச மாட்டீங்களா? இல்ல மீனா, பட் அது அப்ப இருந்த சிச்சுவேஷன். இல்ல பைரவி ப்ளீஸ், ஏதாவது காரணம் சொல்லி மறுத்துறாதீங்க. எனக்காக நீங்க அவர்கிட்ட பேசணும் ப்ளீஸ். சரி, நான் அவர்கிட்ட பேசி பார்க்கறேன். நீங்க இதைத்தான் சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும் பைரவி. தேங்க்யூ, தேங்க்யூ so மச். நான் வரேன். அக்கா, வா ரகு, டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறியா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். லாண்டரியில என் துணி வந்துருச்சு. இல்லையே, ஏன்? என்னக்கா இப்படி கேட்டீங்க? புது படத்தோட கம்போசிங்காக நான் சிங்கப்பூர் போறேன். சிங்கப்பூரா? வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? எப்படியாவது 15 நாள் ஆகும். 15 டேஸா? சரி ரகு, அப்போ ஒண்ணு பண்ணு, நானும் உன் கூட சிங்கப்பூர் வரேன். அவங்களை டிக்கெட் போட சொல்லு. அக்கா, இது ஒர்க். ப்ரொடியூசர் டைரக்டர்லாம் தப்பா நினைப்பாங்க. வேணாம் அக்கா, நீங்க இந்த ட்ரிப். என்ன ரகு இது? எனக்கான எக்ஸ்பென்ஸ் நான் பாத்துக்கிறேன். ஏன் எனக்காக நீ செலவு பண்ண மாட்டியா? ஐயோ, செலவு பத்தி ஒண்ணும் இல்ல அக்கா. அது வந்து இங்க பாரு, நீ 2 நாள் 3 நாள் கோவா ஊட்டிக்கு போனாலே தாங்கிக்க முடியாது, கஷ்டமா இருக்கும். அதுவும் 15 நாள் போறேங்கிற. என்னால முடியாது, நானும் உன் கூட வருவேன். நீ டிக்கெட்டுக்கான ஏற்பாடு பண்ணிடு. ஏக்கா, நான் என்ன சின்ன பிள்ளையா? நீ சின்ன பிள்ளை இல்லப்பா, வளர்ந்தவன் தான், வல்லவன் தான். அதனால தானே சந்திரசேகர் உன்னை சுட்டாப்ல. ஐயோ அக்கா, உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு. இங்க பாரு, புரிய வைக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ டிக்கெட்டுக்கான ஏற்பாடு பண்ணு, நான் போய் என் ட்ரெஸ்ஸையும் சேர்த்து எடுத்து வைக்கிறேன். அக்கா, அக்கா நான் சொல்றது. பைரவி, உன்னால எனக்கு இடுப்பு வலி போனா திருகு வலி வருதே.